ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். முதல்வர் விஜய் தலைமையில் நடந்துட்டு வந்த அமைச்சரவை கூட்டம் நிறைவு பெற்றிருக்கிறது. விஜய் தலைமையில் 2வது அமைச்சரவை கூட்டம் நடந்திருந்த நிலையில் இதற்கான அந்த நேரம் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு. அமைச்சரவை கூட்டம் நிறைவு பெற்றிருக்கு. இதில் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக ஆலோசனை செஞ்சாங்கன்ற தகவல்களோட செய்தியாளர் பாஸ்கரனும் இணைந்திருக்கிறார். கேட்கலாம். பாஸ்கரன், இந்த நாளில் எந்தெந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் இதில் பங்கேற்றிருந்தாங்க, என்ன விஷயங்கள் முக்கியமாக இதில் ஆலோசிக்கப்பட்டதா சொல்லப்படுது? அனைத்து துறை அமைச்சர்களும் பங்கேற்கக்கூடிய அமைச்சரவை கூட்டம் என்பது தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில தொடங்கி நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த அமைச்சரவை கூட்டத்துல தமிழக நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நிதிநிலை அறிக்கை ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்துல 3ஆம் தேதி தாக்கல் செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல துறை ரீதியான புதிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கு உண்டான அறிவிப்பும், ஏற்கனவே செயல்படுத்தப்பட்ட திட்டங்களை கடந்த ஆட்சியில செயல்படுத்தப்பட்ட திருவான்மியூர் உத்தண்டை திட்டத்துல முறைகேடு நடைபெற்றிருப்பதாகவும், இதன் காரணமாக அந்த திட்டத்தை கைவிட்டு அதன் அடிப்படையில மாற்று திட்டத்தை செயல்படுத்தலாமா அப்படிங்கறது குறித்தான அமைச்சரவை கூட்டத்துல கலந்தாலோசிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல துறை ரீதியாக ஒவ்வொரு திட்டங்களையும் வகுக்கும் போது அது ஓராண்டு திட்டம், 3ஆண்டு திட்டம், 5ஆண்டு திட்டம் என்ற அடிப்படையில் வெற்றி தமிழகம் என்ற அடிப்படையில் தலைப்புகளை துறை ரீதியான அறிவிப்புகளை வெளியிடப்பட வேண்டும் என்று கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார். அதனுடைய தொடர்ச்சியாக 2வது அமைச்சரவை கூட்டம் தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில் தொடங்கி நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிலையில தான் பட்ஜெட்ல புதிய அறிவிப்புகள் தொடர்பாக கலந்தாலோசிக்கப்பட்டு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தேர்தல் வாக்குறுதிகளாக பல்வேறு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் 13 லட்சம் கோடி அளவுக்கு கடன் இருப்பதன் காரணமாக, நிதி சுமை இருப்பதன் காரணமாக அறிவிக்கப்படக்கூடிய திட்டங்கள், அதற்கான கால அவகாசம், அதற்கான பயனாளிகள் தேர்வு, இதை கருத்தில் கொண்டு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது அமைச்சரவை கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறார். இன்னும் சில நாட்கள்ல தமிழக பட்ஜெட், முழு பட்ஜெட், தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதால அந்த பட்ஜெட் மீதான எதிர்பார்ப்பு ஏராளமாக இருக்கிறது. மக்களுக்கான தேவையை பூர்த்தி செய்யும் வகையில புதிய அறிவிப்புகளை வெளியிட தமிழக முதலமைச்சர் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். இதன் காரணமாக வெற்றி தமிழகம் என்ற அடிப்படையில துறை ரீதியான அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெற உள்ளது. அதற்கான ஒப்புதலும் தமிழக முதலமைச்சர் கொடுத்திருக்கிறார். திட்டங்களை செயல்படுத்துவதில் மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டும், பயனாளிகள் தேர்வுகளை கருத்தில் கொண்டும், கால அவகாசத்தை கருத்தில் கொண்டும் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழக முதலமைச்சருடைய அறிவுறுத்தலாக இருக்கிறது. அதை அடிப்படையாக கொண்டுதான் அமைச்சரவை கூட்டத்தில் பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் டி.ஆர். நிர்மல்குமார் இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து அமைச்சரவை கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டது, எதற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டது என்பது தொடர்பான முழு விவரங்களையும் தெரிவிக்க உள்ளார். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.